ஓம் நம சிவாய. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாஸ்து மனை சாஸ்திரம். இந்த வாஸ்து சாஸ்திரம் அந்த இதில் கிணறு எங்கே அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகளிலும், அதுவும் குறிப்பாக அந்த பழமையான வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிணறு அமைத்து அதன் மூலமாக நீரை பெற்று பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருந்தது. இந்த 10-15 வருடம் இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த முன்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போர்வெல் அமைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்துட்டு சரிங்களா. இருந்தாலும் இன்றைய அளவிலும் கூட அந்த கிணறு அமைக்கும் முறைகள் இன்னும் சில கிராமங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட இந்த கிணறு அமைக்கக்கூடிய முறையானது எந்தெந்த திசை சார்ந்த மனைக்கு எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு முகம் பார்த்த மனையாக இருந்தால் தென்மேற்கு அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கிணறு அமைச்சிக்கலாம், நன்மையான பலனை தரும். அதுவே தெற்கு மற்றும் மேற்கு முகம் பார்த்த மனையாக இருந்தால் வடகிழக்கு சொல்லுவோம் இல்லையா, ஈசானிய மூலை ஜல மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வடகிழக்கு பகுதியில் நீங்கள் கிணறு அமைத்து பயன்படுத்தலாம். அதுவே தெற்கு பகுதியில் அல்லது மேற்கு பகுதியில் நீங்கள் கிணறு அமைச்சிக்கலாம், பெரிய அளவு பாதிப்பு தராது. இருந்தாலும் கூட இந்த தென்கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற அக்னி மூலையில் கிணறு சார்ந்ததோ அல்லது பொதுவான நீர் தொட்டிங்க அமைப்போ எதுவுமே அங்கே வைக்காதீங்க. அது மாதிரி அந்த இடத்துல வைத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, தேவையற்ற டென்ஷன், மன உளைச்சலுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க ஆளாகுவாங்க. பிபி, பிளட் ப்ரெஷர் சார்ந்த உடல் பாதிப்பு, திடீர் அறுவை சிகிச்சை, திடீர் உடல் உறுப்புகள் இழப்பது, திடீர் ஏதாவது கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம இதை பற்றிய விஷயங்களை இன்னும் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.